வணக்கம். நான் உங்கள் கௌசி. இன்று பேராசிரியர் பெஞ்சமின் லோபோ பிரான்சில் இருக்கின்றவர். அவர் சமயமும் அறிவியலும் என்ற ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை தந்திருக்கின்றார். அது பற்றித்தான் நான் இன்றைய காணொலியில் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றேன். யார் இந்த பெஞ்சமின் லோபோ என்று சொன்னால், இவர் ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, இலக்கணம் இலக்கியங்களை பற்றிய ஒரு ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வாளர் மட்டுமல்ல, குற்றம் கண்ட இடத்தில் அதை சுட்டிக்காட்ட தயங்கவும் மாட்டார். அதே போல உண்மை எது என்று கண்டால் அதை வெளியுலகத்திற்கு சொல்லவும் அவர் தயங்க மாட்டார். அப்படியான ஒரு ஆய்வாளர் ஆகிய பேராசிரியர் பெஞ்சமின் லோபோ அவர்கள் சமயமும் அறிவியலும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார். இதை நான் பகுதியாக இது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை உங்களுக்கு நான் எடுத்து கொண்டு வருகின்றேன். இதற்கு முதல் பெஞ்சமின் லோபோ ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே நாம் போவோம். இப்ப சமயம் வேறு, அறிவியல் வேறு. பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ற கருத்து இதுதான். சமயம் அறிவியலை சார்ந்திருக்கவில்லை, அறிவியலும் சமயத்தை சார்ந்திருக்கவில்லை. என்றாலும் அறிவியலுக்கும் சமயத்துக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அறிஞர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டும் தமக்குள்ளே முரண்பட்டவை என்ற கருத்து 19ஆம் நூற்றாண்டில் வலிமை பெற்றிருந்ததா. இதை கான்ஃப்ளிக்ட் தீசிஸ் என்று சொல்வார்கள். ஒன்றை சார்ந்து மற்றது இருக்கவில்லை. சமயம் சொல்வது எல்லாம் அறிவியல் உறுதிப்படுத்த வேண்டும் என்றோ, அறிவியல் கூறுவதற்கு எல்லாம் சமயம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றோ நாங்கள் ஒரு கட்டாயத்தை கொண்டிருக்கவில்லை. இவை இரண்டுமே இணையாக செல்லுகின்ற இரு கோடுகள். என்றும் எங்குமே அது இணைய மாட்டாது. இதை இண்டிபெண்டன்ஸ் என்று அழைப்போம். இதற்கு நேர்மாறான கருத்து உண்டு. அதாவது இவை இரண்டும் பொது பண்புகள் இந்த ரெண்டிலேயும் இருக்கின்றது. மதத்தில் இருக்கும் கருத்துக்கள் அறிவியலிலும் இருக்கின்றது, அறிவியலிலே கூறுகின்ற கருத்துக்கள் மதத்திலும் இருக்கின்றது. இவை இரண்டின் அடிப்படையின் நோக்கம் ஒன்றுதான் என்று உண்மையை கண்டறிவது. உண்மையா அது என்ன என்று கேட்டவர் பொன்டியூஸ் பிலாட்டஸ் என்றவர். இவர் 2100 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமை சக்கரவர்த்தி சார்பாக பாலஸ்தீன நாட்டை ஆண்டவர். இயேசு பிரானை விசாரிக்கின்ற போது இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். பைபிள் யோவான் அருளப்பர் நற்செய்தி அதிகாரம் 18 இது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவருக்கு முந்தைய காலத்திலும் சரி, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பும் சரி, அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவே இல்லை. ஏனென்றால் உண்மை சார்புடையது இடம் காலத்தை சார்ந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக இப்போது இந்தியாவிலே மணி காலை 11:30 என்று வைத்துக் கொள்வோம். இந்தியாவில இருந்து பிரான்சுக்கு தொலைபேசியில உரையாடுற ஒருவர் மணி என்ன என்று கேட்டால், பிரான்சில இருக்கிறவர் மணி இப்போது காலை 8 மணி என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு நேரங்களில எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். எனவே காலம் இடத்தை பொறுத்து அமைகிறது. சமயங்களில அவற்றில இடம்பெறும் கதைகளும் இதே போலத்தான். இது அதுக்கு பொருந்துவதாக இருக்கிறது. முழு முதல் கடவுள் சிவன் என்று சைவம் கூறுகின்றது. அடிமுடி தேடிய வரலாற்றிலே பிரம்மன் திருமாலை விட உயர்ந்தவன் சிவனே என்று உணர்த்தப்படுகிறது. உண்மை இது என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். வைணவத்தில வைணவ புராண கதைகள்ல இது பொய்யாகிறது. எப்படி என்றால், வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்க பத்மாசுரன் ஓடி வர, வரம் கொடுத்த சிவனை காப்பாற்றுவதற்கு திருமால் மோகினி அவதாரம் எடுத்து வர வேண்டி இருந்தது. இந்த ரெண்டு கதைகளிலும் எது உண்மை? சைவ களங்களிலே முன்னேது உண்மையானது, வைணவ சமயத்தில பின்னேது உண்மையானது. சரி, சமயங்கள் சொல்லும் இறைவன் உருவம் அற்றவனா? ஒரு நாமம் ஓருருவம் இலார்க்கு என்று சொல்லுவது, அதாவது உருவம் பெற்றவனா? 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமா? எது உண்மை? சமயங்கள் தான் இப்படி குழப்பங்கள், அறிவியலில் எப்படி என்று பார்ப்போம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் மாபெரும் அறிவியல் அறிஞர் சர் ஐசாக் நியூட்டன் ஒளியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அவர்
1704 இவர் ஆப்டிக்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார். அதுல அவர் ஒளி துகள்களாக இருக்கின்றது, அது நேர்கோட்டில் பயணம் செய்கிறது என்று அவர் நிறுவியிருக்கின்றார். ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்கிறது மேதை அவர். ஆகவே அவர் கூற்றை 18ஆம் நூற்றாண்டு உண்மை என்று ஏற்றுக்கொண்டது. 1704ஆம் நூற்றாண்டிலே அவர் எழுதியதை, அதாவது 18ஆம் நூற்றாண்டு உண்மை என்று ஏற்றுக்கொண்டது. ரோபர்ட் ஹூக் என்றவர் 1635க்கும் 1703க்கும் இடைப்பட்டவர். கிறிஸ்டியான் ஹைகின்ஸ் என்றவர் 1629க்கும் 1695க்கும் இடைப்பட்டவர். இவர்கள் ஒளிக்கு அலைவடிவ கொள்கையை, வேவ் தியரி, ஏற்கனவே வகுத்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் அலைவடிவ கொள்கையை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதனால் நியூட்டனுடைய கருத்து உண்மை அல்ல என்று மெல்ல மெல்ல அது மறைந்து போனது. காலக்காற்றில் கரைந்தது, அலை கொள்கையே உண்மை என்று அறிவியல் அறிவித்தது. இவை இரண்டிலும் எது உண்மை? 20ஆம் நூற்றாண்டு மலர்ந்த போது மேக்ஸ் பிளாங்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஆர்தர் ஹாலி கேம்ப்டன் இவர்களுடைய ஆய்வுகளால் ஒளி சில சமயம் துகளாகவும் சில போழ்ந்து அலையாகவும் இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலே ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், ஹால்ரிச் ஹேட்ஸ் என்ற அறிவியல் அறிஞர்கள் ஒளி வெறும் மின்காந்த கதிர்களே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் என்று நிறுவியிருக்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், ஒளி என்பது என்ன? துகளா, அலையா, துகளலையா, மின்காந்த கதிரா? இதிலே எது உண்மை? இப்படி நாங்கள் அலசி பார்த்தால் உண்மை என்பது மாயமானாக துள்ளி ஓடிக்கொண்டே இருக்கிறது, தவிர வெட்டி பிடிக்கவோ கட்டி போடவோ முடியவில்லை. இருந்தாலும் இந்த மாயமானைத்தான் சமயமும் அறிவியலும் துரத்திக் கொண்டே இருக்கின்றன. சமயம் உண்மையின் கொடுமுடியான இறைவனை அடைய தேடுகிறது, அறிவியலோ இயற்கையின் ரகசியங்களை தேடி ஓடுகிறது. எனவே சமயத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்றால், ஒன்று, ஆற்றலுக்கும் பொருளுக்கும் உள்ள பிணைப்பை புகழ்பெற்ற தம் சமன்பாட்டாலே நிறுவிய மாமேதை ஐன்ஸ்டீன், சமயம் இல்லா அறிவியல் மூலம், அறிவியல் இல்லா சமயம் குருடு என்கிறார். எப்படி என்றால், சமயமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று உதவி செய்தால் முதுசூரியர் இளஞ்சூரியர் என்ற இரட்டை புலவர்களைப் போல நலமாக உழவலாமே. இந்த சமயம் எது? அது கூறும் கருத்துக்கள் எவை? அவற்றை இக்கால அறிவியல் எப்படி உறுதிப்படுத்துகிறது? இதை பற்றித்தான் நாங்கள் காணப்போகின்றோம். இது சைவ சமயமும் அறிவியல் மையமும் என்ற கருத்து. அடுத்த காணொளியில் அடுத்த பதிவுக்கு நாம் போவோம். நன்றி, வணக்கம்.